இந்த லொக்கேஷனில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம். 25 பேரும் இங்கே தான் இருக்கோம். இந்த ஸ்ட்ரீப்பில் தான் நேற்று நைட்டு வந்துச்சு. எவ்வளோ பெரிய ஸ்ட்ரீட் பாருங்கள், பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. கீழேருந்து பாதி தூரம் தான் வந்தோம், அதுக்கே வந்து பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. இதுதான் நாங்கள் தங்க ரூம். கேமரா சொல்லுமா என்கிட்ட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் போட்டுருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ போட்டுருந்தாங்க. போடுங்க சார். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சரி எங்கே இந்த ஊரில் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த குரூப் ஆரம்பிச்சது. குரூப் மூலிமா தான் இந்த அளவுக்கு ஒரு டீம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த டீம் வந்து கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அடுத்த ட்ரிப்பில் வந்து இன்னும் அதிகமான ஃபேமிலிஸ் வந்து நம்ம கெதர் பண்ணிக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இதில் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். இதுக்கப்புறம் நீங்கள் போனதுக்கப்புறம் பார்த்துக்கணும் உங்களுக்கே ஃபீல் ஆகும். காலைல பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டிஷர்ட்டு அதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. ஆக்சுவலாக டிஷர்ட் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். 470 rupees ஒரு டிஷர்ட்டு, நல்லா இருந்தது. அதில் வந்து இந்த டீசல் புல்லட் ரைடர்ஸ் குரூப்பு அப்படின்னு வந்து போட்டிருக்கோம். ஆனால் ரொம்ப ஸ்ட்ரீப்புங்க. திடீர்னு கிளைமேட் காலைல ஃபுல்லாக பயங்கரமாக வெயில் அடிச்சிட்டு இருந்தது. டிஷர்ட்டு நான் 2 டிஷர்ட் போட்டேன், ரொம்ப புழுக்கமாக இருந்தது, அதனால் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அப்படியே கிளைமேட் மாறிடுச்சு, மழை பெய்கிற மாதிரி ஆயிடுச்சு ஃபுல்லாக. இந்த ஸ்ட்ரீப்பில் தாங்க நேற்று வந்திருக்கோம். நினச்சே பார்க்க முடியல, வண்டி எப்படி தான் ஏறிச்சுன்னு தெரில. இதில் வந்து முக்கால்வாசி ஏறிடுச்சு. கடைசி கொஞ்சம் நேரம் வந்து நான் கிளச்சு பிடிச்சி ஓட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா, எனக்கு அதுதான் ஒரு பிரச்சனை. நான் கிளச்சு பிடிச்சி ஓட்டக்கூடாது, வண்டி ஆஃப் ஆகிடக்கூடாதுன்னு வந்து கிளச்சை பிடிச்சி ஓட்டுறேன். அதை வந்து நான் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம வண்டி செம்ம சைலண்ட் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. காலைல 10:30 ஆகுது, இப்போ தான் வந்து கிளம்பியிருக்கோம் சைட் சீயிங். ஒரு 4-5 பிளேஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ 2 குரூப்பாக பிரிச்சுருக்காங்க இந்த 25 பைக்கையும். ஸோ ஒரு குரூப்புக்கு ஒரு லீடர் மாதிரி கொடுத்து அவரை அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி. எவ்வளோ ஸ்டீப் பாருங்களேன். நம்ம வண்டியே போகன்னா இந்த முன்னாடி போகிற பஸ்ஸை பாருங்களேன் எந்த அளவுக்கு போகன்னு. ஃபுல் டிராஃபிக்குங்க, கொடைக்கானல் ஃபுல்லாகவே டிராஃபிக் தான். இப்படி தான் போயிட்டுருக்கு, ஃபுல் டிராஃபிக்காகவே. பைக்கில் போகிறனால ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம வந்து இப்படி ஏறி வந்துட்டுருக்கோம். நல்ல ஒருத்தர் வழி விட்டார் காரை, டயர் அழகாக திருப்பி போங்க அப்படின்னாரு, அதனால் போயிட்டோம். சார் பைன் ஃபாரஸ்ட் இப்படி தானே போனோம்? ஓகே சார், தேங்க்ஸ். நல்லா சில்லாக தான் இருக்குது, ஒரே ஸ்ட்ரைட் ரூட் தான். ஆக்சுவலாக ஒன் வே பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஒன் வே பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோடய ஃப்ரெண்டு இங்கே தான் படித்தாப்புல. என் ஃப்ரெண்டு என்னோடய நெய்பர்லாம் கொடைக்கானல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இந்த ரைட்டில் இருக்கிறது தான். இங்கே தான் ஒரு இடத்துல தங்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், கொடைக்கானல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு. அவங்க வீட்டுக்கெலாம் போயிருக்கோம். அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு ரூம் வந்து கொடுத்துருந்தாங்க.
இங்கே ஒரு இது இருக்கும், பேக்கரி. அதுவும் ஒரு ஃபேமஸான பேக்கரி. இந்த பாருங்க, பேஸ்ட்ரி கார்னர் இந்த இருக்குல்ல, கூட்டம் பாருங்க. ஃபுல்லாகவே டிராஃபிக் தாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த பைக்கில் வரனால ஒரு பக்கம் ஏறி போயிட்டுருக்கோம். இது ஒன் வே தான் நினைக்கிறேன். ஆனால் ஏதோ 2-3 வண்டி மட்டும் ஆப்போசிட்லேருந்து வருது. ஃபுல் டிராஃபிக் தான். ஐயோ, வண்டி வருது. நின்றுட்டு போகும்போது தான் கஷ்டமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ பிக்கப் வந்துடுச்சு வண்டியில். பைக்கில் போகிறதுனால ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட். ஆக்சுவலாக பைக்கு நல்ல இன்னொரு பெட்ரோல் பைக்கில் கூட வரலாம், வந்தால் நல்லா தான் இருக்கும். சைட் சீயிங் பிளேசஸ்லாம் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஆனால் காரில் வந்தோம்னா எங்கே நிற்போன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள், எப்போ நம்ம கவர் பண்ணுவோன்னு யோசிச்சு பாருங்கள். சூசைட் பாயிண்ட்டு தாண்டி போயிட்டுருக்கோம். இதுதான் கால்ஃப் கோர்ஸ்ங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், பக்காவாக இருக்குது. இதை முன்னாடி ஏதாவது ஒரு வண்டி மட்டும் ஸ்லோ பண்ணி பார்க்கிங்காக தேடுறாங்களோ இல்லை ஆள் ஏற்றுறாங்களோ அப்படின்னா அப்படியே ஃபுல் டிராஃபிக்கே வந்து உங்களுக்கு பிளாக் ஆயிடுதுங்க. கால்ஃபுக்காக மூடுறாங்க. அவங்க அங்கேருந்து இங்கே அடிக்க போகிறாங்க. இந்த இடத்துலேருந்து அவங்க இங்கே அடிக்கிறதுக்காக வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க டிராஃபிக்கை. நம்ம ஆட்கள் எங்கே போனாங்கன்னே தெரியல. இப்போ அதை வர தேடி கண்டுபிடிக்கணும் போல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 20 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. பைக்குக்கு 20 ரூபா, மற்றவங்களுக்கு எவ்வளோன்னு தெரில. ஸோ நானும் ஜெயபிரகாஷ் பிரதரும் சேர்ந்து விட்டோம். இப்போ வந்து இங்கேருந்து சேர்ந்து தான் போகணும். என்னங்க இவ்வளோ டிராஃபிக்கு, ஐயோ ஐயோ ஐயோ. போகலான்னு நினைக்கிறேன், வாங்க. சத்தியமாக முடியல, ஒஸ்ட்டாக இருக்கு. ஆ அப்படியா? ஆ கேட்டிங்களா அதை? பைன் ஃபாரஸ்ட்டு, குமா கேவ்ஸு அப்படிங்க. ஓ, பில்லர் ராக்கில் வந்திருக்கோம். பில்லர் ராக்குக்கு வந்திருக்கோம். சரியான டிராஃபிக்குங்க. கார் பார்க்கிங் அவைலபிள்னு போட்டிருக்கு, ஆனால் புரியலையே எங்கே இருக்குன்னு. ரெண்டு பக்கம் கடை வர வச்சுட்டாங்களா, சுத்தம் பயங்கரம் டிராஃபிக்காக. வண்டி வர ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்ட் ஒன்று போடுது, டக்க 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 டக்குன்னு. மிஸ்ட்டு பாருங்களேன், அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
திடீர்னு அப்படி கவர் ஆகுது. அதான் பில்லர் ராக்கு. இந்த என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா. டிராஃபிக்கை மட்டும் ஏதாவது ஒரு வழி பண்ணணும் இங்கே. இவ்வளோ இ பாஸு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்தும் இவ்வளோ கூட்டமாக இருக்குது சாட்டர்டேயில். இன்னொன்று இ பாஸ் வந்து எங்களை எங்கேயுமே கேட்கல. ஆனால் நாங்கள் எல்லாருமே இ பாஸ் வச்சுருக்கோம். நான் நினச்சேன் நாங்கள் தான் புகை விட்றோன்னு பார்த்தா எல்லா வேனு கார் எல்லாமே புகை விட்டுட்டு தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஸ்டீப்பாக தான் இருக்குது இந்த இடம். நம்ம இப்படி தான் போனோம் மேலே. இப்படி சுற்றி மேலே போகுது. இந்த மாதிரி நிறுத்தாதீங்கடா, நம்ம வண்டி போகாது, ஏறாது, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. குணா கேவ்ஸ் வந்துட்டோம். இதாங்க குணா கேவ்ஸ், மஞ்சுமல் பாய்ஸ்னால ஃபேமஸான இடம். பைன் ஃபாரஸ்ட் தான் சொன்னாங்க நம்மளுக்கு. சார் சார் பண்ணுங்க.
நம்பர்களே இங்கேருந்து கிளம்புறோம். டைம் பார்த்தீங்கன்னா 2:20. எப்படியோ ஓரளவுக்கு ஏறிச்சுங்க நம்ம வண்டி. இந்த மேடு தான் பெரிய மேடு. இறங்கிடும். சைடில் போனால் போகுது. போடா மேலே வந்துட்டோம். எப்படியோ வந்தாச்சு மேலே. ஏறிச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எனக்கு தினதான் செய்யுது. சைடில் அப்படி இப்படி ஓட்டும். 5 HP தானே இது. குமரேசன் ப்ரோ எங்க? குமரேசன் ஏறலையா? நீங்க உட்காருங்க, நான் தள்ளுறேன். போயிருமா? ஆப்பா எல்லாரும் கஷ்டப்பட்டு மேடுக்கு வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். கண்ணதாசன் பிரதர் வண்டி தான் ஸ்ட்ரகிள் ஆகாமல் வந்துச்சு. குட் ஜாப். சும்மா தான் போலாம். இதுதான் நம்ம வண்டி. ஆக்சுவல் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது மேடுங்கள்லாம். இந்த மாதிரி அவங்க கொல்லி ஹில்ஸ்லையும் ஃபேஸ் பண்ணலையா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்க. அம்மா டயர்டாகிட்டாங்க கீழே போய் தள்ளிட்டு மேலே வந்ததில்ல. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மழை வர தூர ஆரம்பிச்சிச்சா, டைம் வர 2:36 ஆகிடுச்சு. அதனால் அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ரூம் போகலான்னு ஒரு பிளானு. பார்ப்போம். சூப்பராக இருக்கு பாருங்க இந்த ஸ்பாட்டு. வண்டியை பொறுமையாக ஓட்டணுமா? பொறுமையாக தான் போகும். வண்டியை ரொம்ப சத்தமாக ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு வரோமா, அதனால வார்னிங் கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து மேலேருந்து காட்டுலேருந்து ஏதாவது யானையோ ஏதோ ஒன்று இறங்கிச்சு, நீங்கள் வந்து டக்குன்னு இது கொடுத்தீங்கன்னா உங்களை தான் அட்டாக் பண்ணோம் அப்படின்றாரு. அந்த ஃபாரஸ்ட் கார்டில் பேசிட்டு அவர் வந்து மெதுவாக போங்க, சத்தம் போடாமல் போங்க, யானை ஏதாவது கீழே வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து டக்குன்னு முறுக்கணும்னு உங்களுக்கு சத்தம் தான் வரும், யானை தான் அட்டாக் பண்ணவங்கள அப்படின்னு சொல்லிட்டாரு. டைம் 3 மணி ஆகுது. இன்னும் நாங்கள் வந்து போயிட்டு தான் இருக்கோம். ஆனால் பயங்கர சில்லாயிடுச்சு. கிளைமேட்டே அப்படியே டோட்டலாகவே மாறிடுச்சு. திரும்பி கேரளா ரைடர்ஸ் போகிறாங்க. அவங்க பேக்கிங்லாம் பாருங்களேன், லிமிட்டட் பேக்கிங் தான். கில்பர்ட் சார் வண்டி எப்படி ஓட்டுறாருன்னே தெரிலங்க. ஆக்சிலேட்டர் பாருங்க, லெஃப்டில் வச்சுருக்காரு. ஆக்சிலேட்டர் லெஃப்டில் சத்தியமாக ஆக்சிலேட்டர் லெஃப்ட்டு, கிளச்சியை பார்த்தீங்கன்னா ரைட்டில் வச்சுருக்காரு.
அப்படியே உள்டா. நல்லா இருந்ததுங்க இந்த ட்ரிப்பு ஆக்சுவலாக. நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிருக்காங்க, நிறைய கான்டாக்ட்ஸ் இப்போ எங்களுக்கு இருக்குது பேசுகிறதுக்கும் சோஷியலைசிங் பண்ணுறதுக்கும். நாளை பின்ன ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டில்னாலுமே அவங்களை கூப்பிட்ற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அந்த அளவுக்கு வந்து க்ளோஸு. டென் ஸ்டே வருது. அது மூணார்லேயும் நான் கடலூர் போயிருந்தேன் இப்போ லாஸ்ட் வீக்கு. நல்லா இருக்கா? தண்ணிலாம் வருதா ஃபால்ஸில்? பூம்பாறை வரைக்கும் போயிட்டு அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். இது கார்லேயே வந்து கஷ்டமாக தான் இருக்கும் இந்த கிளைம்பு. ஆனால் வந்து நாங்கள் பைக்கில் பண்ணியிருக்கோம். சாப்பாடு டீசெண்டாக இருந்ததுங்க. இதோ அதுதான் பூம்பாறை பாருங்களேன். இப்போ ரூமுக்கு வந்து டைரெக்டாக போகலான்னு இருக்கோம். சில புல்லட்லாம் வந்து ஏறவே மாட்டேங்குது. ஸோ அதுதான் வந்து இப்போ பிரச்சனை நம்மளுக்கு. நம்ம புல்லட்டே வந்து திணறுது. ஆனால் ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா ஏறுதுங்க. இந்த கோல்டு என்ஜினில் வந்து கொஞ்சம் திணற தான் செய்யுது. டைம் பார்த்தீங்கன்னா 4:50 ஆகுது. 4:30க்கு தான் சாப்பிட்டு முடிச்சோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் பேசிட்டு இப்போ அப்படியே வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். கையெல்லாம் பயங்கரமாக நடுங்குது. பா பாருங்களேன், கலரே மாறிடுச்சு கையெல்லாம். இப்போ அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே தான் போகிறோம். ஒரு கடை ஒன்றுமே கிடையாது, ஃபுல் காடு தான். பயங்கரமான சில்லாக இருக்குது. இன்னும் 4 கிலோமீட்டர் இருக்குது கொடைக்கானலுக்கு. ரிட்டர்ன் வரும்போது அந்த அளவுக்கு கஷ்டப்படல. டிராஃபிக்கும் வந்து இல்லை, ஃபாஸ்ட்டாக அந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் அப்சர்வேட்ரி. போன வாட்டி போனோம் ஞாபகம் இருக்குது எனக்கு. உள்ள ஏதோ ஷோ கூட போட்டாங்க. அப்பர் பழனி வியூ பாயிண்ட் வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வியூ பாயிண்ட் வந்து நம்ம போகும்போதே வந்து நம்ம இருந்து வீடியோ எடுத்தாச்சு. அதனால் இப்போ தங்க போகிறதில்ல. இந்த பாலா வண்டி போகுது. இது நம்ம சென்னை மெக்கானிக் முருகன் அண்ணன் வந்து ரெடி பண்ண வண்டி தான். ரூமுக்கு வந்தாச்சு. இந்த டே வந்து முடிய போகுது. ரூமுக்கு வந்துட்டோம். இந்த மேடம் வந்து 2 மேடமே கஷ்டப்பட்டு ஏறிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. அந்த மேடம் ஏறிட்டீங்களா ஈஸியா? அதெல்லாம் ஏறிட்டேன். இது இந்த லாஸ்ட் மட்டும் தானே பிரச்சனை. இது 2 இந்த ஸ்லிப்பில் வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஏற முடியல. அங்கேருந்து வந்துட்டேன். அந்த தமிழை ஏறிதான் ஏறி இருக்கும். ஒரு கட்டையில் விட்டு கீழே விழுந்து தெரிஞ்சேன். ஐயோ, வண்டி ஸ்லோ ஆயிடுச்சு அப்படியே. இது நின்றுட்டு இந்த இடத்துல சவுண்ட் வர மாட்டேங்குது.
சவுண்ட் விடுங்கப்பா. நான் அப்படியே கை போடுங்க.